நடிகர் சிவகார்த்திகேயனை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது தனுஷ். 3 படத்தில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ரோலில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தாரு. அதில் ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருந்ததுனால சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் உருவானது. பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் மெரினான்ற படத்தில் ஹீரோவாகவும் அறிமுகமானார். தொடர்ந்து அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டே போனதுனால தமிழ் நடிகர்களில் டாப் 10 வரிசையில் இருக்கிறாரு. ஆனால் சில நாட்களாகவே இவரை சுற்றி அதிகமான சர்ச்சைகள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. சின்ன திரையில அறிமுகமாகி பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக இவர் தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. அப்போதான் அவருடைய திறமையை சரியா கண்டுபிடிச்ச தனுஷ் அவர்கள் தன்னுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்துல உருவான 3 படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவா ஆனது பலருக்குமே பிடிக்கலன்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதும் அந்த டயத்துல இவர் சில படங்கள் தான் தாக்கு பிடிப்பார்னு ஓப்பனாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் கண்டுக்காம தன்னுடைய திறமையை மட்டுமே வளர்க்குறதுல கவனமாக இருந்தார். இந்த சில வருடங்களையே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதே டயத்தில் அவர் ஒரு கிளீன் பாய்ன்ற இமேஜையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் சில நாட்களாகவே அவரை சுற்றி நிறையவே சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கு. முதல்ல இசையமைப்பாளர் இமான் குற்றச்சாட்டுகளை வச்சாரு. இப்போ கொட்டுக்காளி படத்தோடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினது அடுத்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அப்படி அவர் பேசினது தனுஷை தான் மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வளர்த்து விட்டவரையே அவர் இப்படி உதைக்கிறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருந்தாலுமே தனுஷும் சிவகார்த்திகேயனும் இதை பத்தி எதுவுமே பேசிக்கல. ஆனா ரீசெண்டா தனுஷும் சிவகார்த்திகேயனும் சந்திச்சுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோவும் வெளியாகி இருக்குது. இந்த போட்டோ ரிலீஸ் ஆனதுனால இவங்க 2 பேருக்குரிய சர்ச்சையை பத்தின செய்திகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதே சமயத்துல இன்னொரு வீடியோவும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது காக்கி சட்டை படத்தோடைய ப்ரொமோஷன்ல சிவகார்த்திகேயனுக்கு தனுஷ் போன் செஞ்சிருக்கிறாரு. என்ன சிவா, நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க, அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம், இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்களுக்காக நாம சேர்ந்து தினமும் ஒரு போட்டோவா போட முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பதிலளிக்கிற மாதிரி சிவாவும், ஆமா சார், நாம ஒழுங்கா பழகிட்டு இருந்தோம், இவங்க இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க போலன்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ தான் இப்போ அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.